வணக்கம். நாம் இன்று பார்ப்பது துலா ராசிக்கான இந்த பரபவ வருட பலனை பார்க்கலாம். துலா ராசி நண்பர்களுக்கு இந்த பரபவ வருடம் எப்படி இருக்கும் என்றால், துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும், 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், 11ஆம் இடத்தில் கேது பகவானும், ஜூன் 1ஆம் தேதி 10ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். கடந்த ஒரு வருடமாக குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருந்து சிறந்த பாக்கியம், பொருளாதாரம், உயர்நிலை, படிப்பில்லாத ஆண் பெண் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகத்தையும் தொழிலையும் கொடுத்தார் இந்த 9ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான். அதேபோல் உங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி 10ஆம் இடத்தில் உச்சம் பெறப் போகிறார். உங்கள் ராசிக்கு 3க்கு 6 குடையவன் 10ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது சிறப்பு தான். 6 குடையவன் ஒரு 10ல் ஒரு பாவி இருந்தால் நல்ல பலனையே கொடுப்பார். 6 குடையவன் 10ல் உச்சம் பெறுவது நல்ல பலன். உயர் அதிகார தோற்றம், உயர் பதவி, தொழில் முன்னேற்றம், புதிய தொழில் தொடங்குவது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த பரபவ வருடம் சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்தில் குரு வருவதனால் அந்தரன் குரு பகவான் 10ஆம் இடத்தில் வந்தாலும் அவர் உச்சம் பெற்று உயர்நிலையில் உள்ள வேலை, உத்தியோகம், தொழிலில் இந்த துளாராசிகர்கள் சிறப்படைவர்கள். என்றுமே துளாராசி என்றைக்குமே எதை நினைத்தாலும் அதை சாதிக்க பிறந்தவர்கள் இந்த துளாராசி அன்பர்கள். உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பலனையே கொடுக்கும். 10ஆம் இடத்தில் இருந்தால் தீமை என்று சொல்லும், எல்லாருக்கும் சொல்லுவோம். ஆனால் துலா ராசிக்கு மட்டும் இது விதிவிலக்கு. 6 குடைவன் 10ல் வந்தால் நல்ல பலனையே செய்வார். உங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதினால் 4 குடைவன் 6ஆம் இடத்தில் மறைந்தாலும் இந்த 4ஆம் இடங்கிற வீடு, வண்டி, மனை, வாகனம், சொத்துங்கிற இடத்தை குரு பகவான் பார்ப்பதினால் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, சொத்து, இடம் இதெல்லாம் அமையும். வீடு கட்டி புதுசாக கிரகப்பிரவேசம் பண்ண இந்த 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அமையும். சொத்து, இடம் வாங்க நல்ல வாய்ப்பை இந்த குரு பகவான் பார்வையினால் நீங்கள் கிடைக்க பெறுவீர். அதேபோல் 11ஆம் இடத்தில் உள்ள கேது பகவானும் உங்களுக்கு நல்ல பலனையே கொடுப்பார். மூத்த சகோதரன் வழியில் சிறு சிறு மனஸ்தாபம் வருவதற்கான வாய்ப்பையும் இந்த கேது கொடுப்பார். 12ஆம் இடத்தை உங்களுக்கு 7ஆம் பார்வையாக சனி பகவான் பார்ப்பதினால் தூக்கம் வராது. அதேபோல் காலில் அடிபடும், காலில் புண்ணு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. காலை கவனமாக பார்த்து கொள்ளவும். 11ஆம் இடத்தில் உள்ள கேது பகவான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார். 5ஆம் இடங்கின்ற பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் ராகு இருப்பதினால் ராகு பகவான் 5ஆம் இடத்தில் இருந்தால் குலதெய்வருளும் முன்னோர்கள் தோஷமும் இருக்கும். நீங்கள் குலதெய்வ வழிபாடு இந்த பரபவ வருடத்தில் அதிகமாக செய்து கொள்ளவும். முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியையும் கவனமாக கொடுத்து விடுங்கள். ராகுவால் ஏற்படும் தோஷம் உங்களுக்கு நீங்கிவிடும். நீங்கள் இந்த வருடத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யலாம் சனிக்கிழமையில். அதேபோல் கேரளாவில் உள்ள பத்மநாத சுவாமி கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து வர உங்களுடைய பொருளாதாரம், தொழில் எல்லாம் சிறப்பாக இருக்கும். இடம் வாங்கி வீடு கட்ட நினைக்கும் நண்பர்களுக்கு வீடு அமையும், சொத்து அமையும். பூர்வீக தோஷம் நீங்கி குழந்தை இல்லாத நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறுவீர். அதேபோல் திருமணமாகாத நண்பர்களுக்கும் ஆனந்த பத்மநாதன் சுவாமியை போய் தரிசனம் செய்துவிட்டு வர திருமணம் விரைவில் நடைபெறும். வணக்கம். இந்த வீடியோவை பார்க்கும் அனைத்து நண்பர்களும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த வீடியோ உங்களுக்கு உபயோகமுள்ள வீடியோவாக தருகிறோம்.